ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமி ஃபர்னிச்சர். நம்ம பார்க்க போகிறது தான் ஹோம் விசிட். இப்போ நம்ம பண்ண ஃபர்னிச்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் எல்லாம் வீட்டுக்குள்ள டோர்லேருந்து, கிச்சன்லேருந்து, பெட்ரூம்லேருந்து எல்லாம் ஒர்க் இன்டே ஒர்க் ஃபுல்லாமே நம்ம பண்ணியிருக்க போகிறது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிவி யூனிட் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து ஃபோல்டிங் டைப். இது சிம்பிள் டைப் ஃபோல்டிங் டைப்பு. இதில் வந்து 5 பேர் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. நம்ம இது சிம்பிளாக பண்ணி இது சாப்பிட்டதுக்கப்புறம் என்னோட பெனிஃபிட் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு வச்சுக்கலாம். பாக்கி மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த வச்சுக்கலாம். பார்க்க அந்த புக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டோர்ஸ் இன்னொன்று பார்க்க ரெண்டு டோர் ஃபுல்லாமே கல் வச்சுட்டாங்க. கடப்பாவில் இதெல்லாம் சும்மா ஃப்ரேம் டைப்பில் டோர் போட்டுருக்கோம். அடுத்து நம்ம கிச்சனுக்கு போக போகிறோம். வாங்க, இந்த டோர் நம்ம தான் பண்ணது. இதான் நம்ம பண்ண கிச்சன். இது ஃபுல் கீழே ட்ராலி சிஸ்டம் ஃபுல்லாக இது இதுக்குள்ளது வாஷ் பேஷன் கீழே இந்த மாதிரி டோர் இது ட்ராலி டைப் சிஸ்டம் ஃபுல்லாக எல்லாம் ஜாமான் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக சின்ன சின்ன ட்ராலி வைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இது சிம்பிள் டோர் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். இதே பாருங்க, ட்ராலி நிச்சயம் இருக்காங்க. இது ட்ராலி டைப் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். இது சிம்பிள் பாருங்கள். இது 3 டைப் இது கட்லெட் இதெல்லாம் வச்சுக்கிறது. இதுக்கே போகக்கூடாது. இது ஃபுல் ஜாமான் பெரிய கட்டு எல்லாமே வச்சுக்கலாம். ஃபுல் எல்லாமே ஒரு ஹோம் குள்ளது ஜாமான் ஃபுல்லாமே இதில் செட் ஆகிடும். இது பாருங்கள், ஃபுல்லாக இது கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃபுல் ஸ்டோரேஜ் குள்ளது இது பாருங்கள் ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் இந்த டோர் இது ஃபுல்லாக ஹைட்ராலிக் சிஸ்டம். இது இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ஸ்டோரேஜ் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இதில் என்ன இதுனா நம்ம வேலை முடிச்சு ஒரு 10-15 நேரம் ஆகிட்டு, ஆனால் அவங்க சீக்கிரமாக வரணுன்றதுக்கோசரம் ஃபுல் எல்லாமே ஜாமான் ஃபுல்லாக வச்சுட்டாங்க. அதனால் அவங்க லேட் வீடியோ கொடுக்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இதில் கீழே ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ மேலே பெட்ரூம் குள்ள பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பெட்ரூம் குள்ள பார்க்கலாம். நம்ம இதான் நம்ம பண்ண ஃபர்னிச்சர் ஸ்லைடிங் டைப் வருது. ஃபுல்லாக எல்லாமே வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சுக்கிறது. ஒரு விஷயம் ஃபேன் பண்ண முடியும். இது பாருங்கள், ஸ்லைடிங் டைப் சிம்பிளாக ஒரு ட்ராவர் மட்டும் வச்சு ஃபுல் எல்லாமே கடப்பாலே பண்ணிட்டாங்க. அதனால ஃபுல் எல்லாம் சிம்பிளாக ஸ்லைடிங் டைப் ஃபுல் ஃப்ரேம் டைப்பில் ஃபுல்லாமே எல்லாமே கடப்பாலே வச்சாச்சு. அதனால் ஃப்ரேம் டைப்பில் போட்டுருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இது இதை தூக்கலாம். பாருங்கள், பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே எவ்வளோ வேணால் ஜாமான் வச்சுக்கலாம். அவ்வளோதான். வாங்க, இது ஃபுல்லாமே ஃபுல்லாக எல்லாமே உள்ளார எல்லாமே கல்லில் கடப்பா வச்சுட்டு ஒரு மார்பிள் வச்சு செட்டப் கொடுக்குறாங்க. நம்ம ஃப்ரேம் டேபிள் பண்ணி டோர் போட்டுருவாங்க. சிம்பிளாக தான் பண்ண, அதிக வேலை கிடையாது. இருந்தாலும் அவங்க முடிஞ்ச கம்மி பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. இது சிம்பிளாக ஒரு ட்ராவர் கேட்டிருந்தாங்க. இது ஒன்று. அப்புறம் இது சேஃப்டி லாக்கர் ஃபுல் ஜுவல்லரிஸ் வைக்கிற மாதிரி இது இந்த லாக்கர் ஃபுல் ஹெவி லாக்கர். இது ஃபுல் சின்ன செல்ஃபு, நம்ம துணி ரோட் போடுற மாதிரி ஹேங்கர் அந்த மாதிரி சின்ன சின்ன செல்ஃப். இது உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரேஜ் வைக்கலாம். மேலே எவ்வளோ வேணும், பேக்ஸ் லக்கேஜ் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். அது மாதிரி இதில் பாருங்கள், இது அதே பேர் தான் சிம்பிள் டைப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கோசம். நெக்ஸ்ட் நம்ம அங்கே பாருங்கள், ஸ்டோரேஜ் இது ஆமாம் ஸ்டோரேஜ் கொடுக்குறது அது எவ்வளோ வேணால் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வச்சுக்கலாம். ஆமாம், இது ஃபுல் ஃபர்னிச்சர் பண்ணுறதுக்கு எப்படி 20 days ஆகிட்டு. இதில் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்க சொன்ன பட்ஜெட்டோட கொஞ்சம் ஓரளவு கம்மி பண்ணி தான் பண்ணியிருந்துருக்கு. ரீசனபிள் ப்ரைஸில் எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே கொண்டு குவாலிட்டியாக மற்ற பல ப்ரைஸில் சன்மையாக அவங்க கேட்ட மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி எல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்கும். அவங்க வீட்டுக்காரங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.